ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்மலா வேர்ல்ட். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் மில்கிக்கு என்ன பேக் பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் பஞ்சாபி சோலை தட்காவும் தான் பண்ணியிருக்கேன். இந்த சோலை தட்காவோட ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருந்துச்சு ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் லஞ்சுக்கு இன்னைக்கு கேரட் ரைஸ் தான் பண்ணியிருக்கேன். இந்த கேரட் ரைஸ் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், பட் நல்லாயிருக்கும் டேஸ்ட். மைல்டாக ஸ்பைசியோட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இன்னைக்கு சைட் டிஷ் இதுக்கு ஆப்டான்னு பார்த்தோம்னா ஏதாச்சும் மொறுன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால காலிஃப்ளவர் 65 பண்ணியாச்சு. நிறைய பேர் காலிஃப்ளவர் 65ஓட ரெசிபி கேட்குறீங்க. நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் கொடுக்குறேன், வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் வெயில் திருப்பி பயங்கரமாக இருக்குது, சொல்லவே முடியல. அஸ்யூஷுவல் மோர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீங்கள் ஜூஸ் தான் எடுத்துக்கணும்னு கிடையாது, மோரோ இல்லை இளநீ, லெமன் ஜூஸ், ஏதாவது உங்ககிட்ட என்ன லிக்விட் ஐட்டம் கிடைக்குதோ எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. டீஹைட்ரேட்டாக ஆக விடாதீங்க பாடி, அதுதான். அப்புறம் இன்னைக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு மாங்காய் ஒன்று ஃப்ரிட்ஜில் தூங்கிக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப நாளாக. இன்னைக்கு அதுக்கு எடுத்து ஏதாச்சும் ஒன்று பண்ணிடலாம் அப்படின்ட்டு மாங்காய், உப்பு, சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சமாக சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் இருந்தால் புளிஞ்சிக்கலாம். என்கிட்ட லெமன் ஜூஸ் இல்லாதனால கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆஃபீஸில் சாப்பிடும்போது கரெக்டாக அந்த உப்பு உரப்பு எல்லாமே மாங்காயில் இறங்கி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேடி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.